பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாளையங்கோட்டை தினசரி சந்தையில் காய்கறிகள், கரும்பு, கிழங்கு வகைகள் வாங்க பொதுமக்கள் குவிந்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஆல்வின் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆல்வின், இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்பட இருக்கிறது. அந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு மக்கள் உற்சாகமாக தயாராகி வருகிறார்கள். அந்த வகையில தான் திருநெல்வேலி பாளையங்கோட்டை தினசரி சந்தை பகுதியில் காலை முதலே மக்களினுடைய வரத்து இயல்பை விட அதிகரித்திருக்கிறது. பொங்கலுக்கு தேவையான காய்கறிகளை வாங்குவதற்கும் பழங்களை வாங்குவதற்கும் மட்டுமல்லாமல் பொங்கலில் மிக முக்கியமான இடங்களை பெறக்கூடிய கரும்புகள், அதே போன்று மஞ்சள், கிழங்கு வகைகள் உள்ளிட்டவற்றை வாங்குவதற்கும் மக்கள் அதிகாலை முதலே தினசரி சந்தை பகுதிக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு காய்கறிகளினுடைய விலை என்பது வெகுவாக குறைந்து கணிசமான அளவிலேயே விற்கப்படுகிறது. கடந்த ஆண்டு 100 ரூபாய் எல்லாம் கடந்து கத்திரிக்காய் உள்ளிட்ட அனைத்து காய்கறிகளினுடைய விலையும் வரத்து குறைந்து விலை அதிகரித்திருந்தது. ஆனால் இந்த ஆண்டு சீரான காய்கறிகளுடைய வரத்து காரணமாக விலை என்பது வெகுவாக குறைந்து மக்கள் வாங்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. அதே போன்று மக்களும் உற்சாகமாக இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி நாளைய தினம் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கு உற்சாகமாக தங்களையே தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். திருநெல்வேலி மாநகரத்தை பொறுத்தவரையில பாளையங்கோட்டை தினசரி சந்தை பகுதி, அதே போன்று மகாராஜ நகர் பகுதியினுடைய உழவர் சந்தை, திருநெல்வேலி டவுன் பிரதான பகுதிகளிலும் இந்த பொங்கல் பண்டிகைகளினுடைய விற்பனை என்பது தலைவிட்டு இருக்கிறது. மக்கள் அதிக அளவில் வாங்கி இருக்கிறார்கள். வீடுகளுக்கு தேவையான பொங்கலிடுவதற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு மட்டுமல்லாது தங்களுடைய குழந்தைகளுக்கு சீர்வரிசையாக கொடுப்பதற்கான பொங்கல் பிடி கொடுப்பதற்கான பொருட்களை வாங்குவதற்கும் மக்கள் அதிக அளவில் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவில் தான் இன்றைய தினம் பாளையங்கோட்டை தினசரி சந்தை பகுதியில் மக்களினுடைய வரத்து அதிகரித்திருக்கிறது. கரும்புகளினுடைய விலை மட்டும் இந்த ஆண்டு சற்று அதிகரித்திருப்பதாக, அதுவும் கடந்த ஆண்டை போன்றே இருக்கிறது. எனினும் ஒரு கட்டு கரும்பு 500 ரூபாய் வரை விற்பனையாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை திருநெல்வேலியில் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் மக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு உற்சாகமாக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் இந்த காட்சிகள் மூலமாக பார்க்கக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய தகவல்களாக இருக்கிறது. பாளையங்கோட்டை தினசரி சந்தையில் பொங்கல் விழாவை முன்னிட்டு விற்பனை களை கட்ட தொடங்கியுள்ளது. இது குறித்த விவரங்கள் மற்றும் காட்சிகளை வழங்கியமைக்கு நன்றி ஆல்வின்.